Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல சின்ன குழந்தைங்களுக்கு 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிருக்கேன். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபுட் கொடுக்கறத விட இது போல டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் வரும். குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு முன்னாடி எல்லா வகையான பழங்களும் காய்கறியும் கொடுத்துட்டா ஃபியூச்சர்ல பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் ஒதுக்காம விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல இருந்தே காய்கறிகள் பழங்கள் கொடுக்கறது பழக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு மத்தியான வேளையில நெய் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2ல இருந்து 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு 4ல இருந்து 5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கொஞ்சம் போல ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பொடி பொடியாக கட் பண்ண பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. காய்கறிகளை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷமாச்சும் ஊற வச்சுக்கணும். இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்ததாக காரத்துக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3ல இருந்து 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணியிருந்த கருவேப்பிலையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய காய்கறிகளுங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் நீங்கள் 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு தனித்தனியாக வேக வச்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம்னா இது போல் மேஷ் பண்ணி கொடுங்க. நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சி கொடுப்பீங்கன்னா மிக்சிலும் அரைச்சி கூழ் பதத்தில் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கூடவே ஹெல்த்தியும் கூடங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த ஃபுட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டுங்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கிரீன் கலர்ல இருக்கிற தண்டுக்கீரைங்க. இது ரெட் கலர்ல இருக்கும், அதுவும் கூட நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் ஊற வச்சிருக்கேங்க. இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். பாசிப்பருப்பையும் அரிசியும் லஞ்ச் செய்யறதுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாதத்துல நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது குழந்தைங்களுக்கு கேஸ் ஏற்படக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு இன்னுமே உப்பு கொடுக்கலைங்க, 10 மாசம் ஆகுது. அதனால நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹீட்டுல கம்ப்ளீட்டா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ ரைஸ் கீரை எல்லாம் சூப்பரா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான மத்தியான லஞ்ச் குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்திங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம பாசிப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்ததாக இப்போ மூணாவது ரெசிபி பன்னீர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பன்னீர் குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 10 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மத்தியான வேலைகளில் கொடுங்க, அதுக்கப்புறமா நைட்டும் கூட கொடுக்கலாங்க, ஈஸியாக ஜீரணமாயிரும். குழந்தைக்காக மட்டுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேங்க. இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலக்காத சுத்தமான மாட்டுப்பாலில் நான் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன துண்டு அளவுக்கு பன்னீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பன்னீரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கையிலேயே இது போல் நல்லா பொடிச்சு விட்டுறலாம். நீங்கள் இந்த பன்னீரை துருவியும் கூட எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்காக நான் கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாவே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. இது 1 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணாவே போதும். இது ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஒரு டைம் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நான் சாப்பாடை மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட இந்த பன்னீர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்ற பதம் வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள வெயிட் கெயினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ரச சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி பருப்பில் செஞ்ச ஃபுட்ஸ் கொடுக்கும்போது அடிக்கடி அஜீரண கோளாறுலாம் ஏற்படுங்க. இதனால அடுத்த ஃபீட் எடுக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு குழந்தைங்க சாப்பிடாம இருக்கும்போது இது போல் ரசம் வச்சு கொடுங்க. நான் ஒரு 1/2 தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். இது குழந்தைக்கு மட்டுமே செய்யறதுனால நான் ஒரு 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வச்ச ரசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அதில் புளி, வரமிளகாய் அது இதுன்னு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து குழந்தைங்களுக்கு சேராது. இப்போ வந்து நான் ஒரு 1/2 போல் தக்காளியும் ஒரு 2 பல் பூண்டும் நல்லா நசுக்கி விட்டுறேன். இது கூடவே கொத்தமல்லியை இது போல் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலையும் இதே போல் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கையிலேயே ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். கையில் மசிச்சாவே போதுங்க. இதெல்லாம் நல்லா மசிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது மத்தியானம் வைக்கிறீங்கன்னா அது நைட்டும் கூட கொடுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்காக கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கேஸில் வச்சிடலாங்க. கேஸில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு தடவை கொதிச்சாவே போதுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடலாங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் போதுங்க. இப்போ இந்த தாளிப்பை ரசத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணும்போது ஒரு 2 போல் கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரசத்துக்கு ஆட் பண்ணதுனால நான் ஆட் பண்ணலைங்க. இப்போ குழந்தைக்கு நான் சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரசம் இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரசத்தை நல்லா மேஷ் பண்ணதுனால அதோட ஃப்ளேவரெல்லாம் அந்த தண்ணியிலே நல்லா இறங்கியிருக்குங்க. அதனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் உப்பு ஆட் பண்ணாமலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்னோடய குழந்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலைங்க. இந்த ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சளி பிடிச்சிருக்க டைம் வேறு எந்த ஃபுட்டுமே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் ரச சாதம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமாக இருக்கிறது, கேஸ் பிடிச்சிருக்கிறது, அஜீரண கோளாறு இந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்திலும் ரச சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரிலீவ் ஆயிரும். குழந்தைங்க கொஞ்சம் போல் சாப்பிட்டாலுமே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கூடவே இது போல் வயிறு மந்தம் இதெல்லாம் சரியாயிரும். ரசப்பொடி வீட்டில் அரைச்ச ரசப்பொடியை ஆட் பண்ணுங்க. ரசப்பொடி இல்லைன்னா கொஞ்சம் போல் மிளகுத்தூளை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு புளிப்பில்லாத தயிர் ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்க பழக்கிக்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது எப்போதுமே தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கம்மியாக இருந்தால் அடிப்பிடிச்சிரும். இப்போ விசில் ஆட் பண்ணிட்டேன்.
4 விசில் கழிச்சு வந்து பார்க்கலாங்க. இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. குக்கரில் இருந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைஸ் கேரட் எல்லாம் நல்லா வெந்துருந்துச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா இஞ்சி, அது வெளியே எடுத்துட்டு ரைஸை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த சாதம் ஃபுல்லாகவே இறங்கியிருக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இஞ்சி ஆட் பண்ணுறதுனால சளியும் பிடிக்காது. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பவுலுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா கெட்டியான பசும் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பேக்கெட் தயிரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியே வச்சு ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தயிர் ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும். நான் ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்காதீங்க. 2வது ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் கொடுக்காதீங்க. மத்தியானம் குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்குறீங்கன்னா காலையில் காய்ச்சின பாலை உர ஊற்றிட்டு அதை கொடுக்கலாம். அதுதாங்க குழந்தைங்களுக்கு நல்லது. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க. அது குழந்தைங்களுக்கு நல்லதும் இல்லை. இப்போ தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். அடுத்ததாக இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் சீரகம், ஒரு 4 to 5 கருவேப்பிலை. ஃபீட் பண்ணும்போது கருவேப்பிலை வெளியே எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு 8 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காரம் கொடுக்கலாங்க. அது நல்லது தான். இப்போ இந்த தாளிப்பை நான் தயிர் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தாளிப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் மத்தியான வேலையில் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த உணவுங்க. குழந்தைங்களுக்கு 9 மாதத்துலேருந்தே தயிர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு தயிர் கொடுத்தா சளி பிடிக்குன்ற பயமே வேண்டாம். கொஞ்சம் போல் இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக குழந்தைங்களுக்கு மதிய உணவு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே சத்தான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 3-4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 to 5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பீன்ஸ் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா எலசாக இருக்கிற பீன்ஸாக பார்த்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேங்க. காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாவே போதுங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அந்த அளவுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் 1 டேபிள் ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. இதுலேயே கொஞ்சம் போல் மிச்சம்தாங்க இருக்கும். அதனால் அதிகமான அளவு ஆட் பண்ணாதீங்க. உங்களால் சாப்பிட முடியும்னா நீங்கள் சேர்த்தும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி செஞ்சாவே போதும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் ஆயிடுச்சுங்க. குக்கரில் இருந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண ரைஸ் பச்சை பயிரெல்லாம் அளவாக சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சால்ட் உங்கள் விருப்பம் தாங்க. நான் எப்போதுமே குழந்தைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுக்கறது இல்லை. குழந்தைங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணனால இருந்து நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணதில்லை. அதனால அவங்க உப்பு ஆட் பண்ணலைனாலும் நல்லா சாப்பிடுவாங்க. உப்பு உங்கள் இஷ்டம் தான். இப்போ இது நல்லா மசிஞ்சாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பச்சை பயிரில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய காய்கறிகள், உருளைக்கிழங்குகள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது போல் ரைஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபியிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதுன்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக சாம்பார் சாதங்க. குழந்தைங்களுக்கான சாம்பார் ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம காலையிலேயே இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவே கூட மத்தியான லஞ்சுக்கும் கூட கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து குழந்தைக்கு நான் கொஞ்சம் போல் சாப்பாடு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது போல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்ருங்க. அப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் மசிச்சு விட்டிங்கன்னா தண்ணி அளவு கரெக்டாயிருங்க. இப்போ இந்த ரைஸை நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். பவுலுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா சாம்பார் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணால் மத்தியானம் வேலை லஞ்ச் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியும் கூட. சாம்பாரில் உருளைக்கிழங்கு, கேரட், பாசிப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொடுக்கலாம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் கூட கொடுக்கலாங்க. 2 வேளை மட்டும் கொடுங்க, நைட் டின்னருக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரே மாதிரியான உணவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச நெய்ங்க, பாலாடையை கலெக்ட் பண்ணி வச்சு அதில் செஞ்ச நெய். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்தா சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா வகையான டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபிஸ் 7 நாளைக்குமே 7 விதமான ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான காய்கறிகளும் கொடுக்க பாருங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான காய்கறிகள், பழங்கள் எல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவ்வளோ ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது சிலது வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால ஃபோர்ஸ் ஃபீடிங்கெல்லாம் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து அடுத்த ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க. 1 வயசுக்கு மேலே சாப்பாட்டுனாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. அதனால் ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே தேடி பார்த்து செய்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணுறதுனால குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவாங்க. இதனால் வாமிட் எடுக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குங்க. அதனால டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கும் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்கறத அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். மேக்ஸிமம் 20 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே ஃபீட் பண்ணாதீங்க. அது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது போல் 10 மாதம் ஆயிடுச்சுன்னா நல்லா மசிச்சே கொடுங்க. 6 மாதத்தில் மட்டுமே நல்லா கூழ் பதத்தில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா 7 மாதத்தில் ரவை பதத்துலையும், 8 மாதத்தில் கோதுமை ரவை பதத்துலையும், 9-10 மாதத்தில் இது போல் மசிச்சும், 10வது மாதத்துலேயே நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்ற பழக்கம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனும் பேபி ஃபுட் ரெசிபிஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது சஜஷனோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபியோட இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.